இன்றைய மனித குலத்திற்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமான ஒரு கருத்தை பதிவு செய்யும் ஒரு கதை. சுஜாதா அவர்களின் ஜில்லு. கதை மாந்தர்கள் ஆத்மா, நித்யா, குமார், ஜில்லு. ஆத்மா தந்தை, நித்யா தாய், குமார் சிறிய பிள்ளை. ஜில்லு யார்? கதையின் நாயகனே ஜில்லு தான். யார் என்று சொல்ல என்னோடு கதையில் பயணியுங்கள், வாருங்கள். அவங்க வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்கு. ஜன்னல் வழியா ஆத்மா வெளியில பார்த்துட்டே இருக்காரு. மேகங்கள் இருக்கு. ஒரு கரு மேகம் தெரியுது. அதை பார்த்துட்டு நேரம் ஆயிடுச்சு, அந்த மழை வரப்போகுது. அவங்க கணித்தார் போல சாயங்காலத்துக்குள்ள மழை வந்துடும். எல்லாரும் உடனே புறப்பட்டாகணும். 3 பேருக்கும் சேர்த்து 8 கிலோ தான். நித்யா புறப்பட்டாளா அப்படின்னு பார்க்கறதுக்காக திரும்பி பார்க்குறாரு. நித்யா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஊருக்கு புறப்படுறதுக்காக. எதை வைக்கிறது எதை எடுக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆத்மா வீட்டெல்லாம் ஒரு வாட்டி சுற்றி பார்க்குறாரு. 15 வருட மன வாழ்க்கையோட நினைவுகள்லாம் அவருக்கு வந்து வந்து போகுது. சந்தோஷம், துக்கம் எல்லாம். பார்த்தா கேசட்டுகள் இருக்கு. அவருக்கு பிடித்த பாடலாசிரியர்களின் பாடகர்களின் பல கேசட்டுகள். அதை எடுத்துட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. டைப்ரைட்டர் இருக்கு. இந்த காலத்தில் போய் கவிதையா டைப் பண்ண போகிறோம்? அதுவும் வேண்டாம். அலமாரி பெட்டிக்குள்ள நிறைய புத்தகங்கள் இருக்கு. நிறைய புத்தகங்கள், திருக்குறள், பைபிள், தொல்காப்பியம், முக்கூடற்பள்ளு, கட்டுரைகள், கவிதைகள்னு அத்துணை புத்தகங்கள். அதையெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோத்தையும் எடுத்துட்டு போய் இப்போ எல்லாமே வெறும் சத்தங்கள் தான். அவனுங்க போட்டுட்டு இருக்க அந்த குண்டு மலையில இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நித்யா கேட்குறாங்க, சரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க, தேவையான ஒன்றை மட்டும் எடுத்துட்டு போ, நேரமாச்சு அப்படின்னு. உடனே அந்த அலமாரியெல்லாம் வருடி பார்த்துட்டு ஒரே ஒரு ராணி இதெல்லாம் மட்டும் எடுத்து உள்ள வச்சுட்டு போறப்போ பொழுதுபோக்குக்காக ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிடுறாரு. நித்யா கேட்குறாங்க, இந்த நகையெல்லாம் என்ன பண்ணுறது? கல்யாணத்துக்கு போட்ட நகையெல்லாம் விட்டுட்டு போகவே மனசு இல்லையே அப்படின்னு. எடுத்து வை, அங்கே போய் கிழங்கு வாங்குறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறார். நித்யா உடனே கோச்சிக்கிறான். அங்கே பார்த்தா அங்கே பெருசாக ஒன்று இருக்குது. என்னது இது பெருசா அப்படின்னா, நம்மளுடைய கல்யாண ஆல்பம். எனக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை அப்படிங்கிறாங்க நித்யா. அதை எடுத்து அந்த பக்கங்களை உடனே புரட்டி பார்க்குறார். அவருடைய கல்யாண நினைவுகள்லாம் அவருக்கு வருது. ஊருக்கு கிளம்பி போகையில் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகையில் அந்த கல்யாண நினைவுகள் அவருக்கு வருது. ஒல்லியான ஆத்மா, ஒல்லியான நித்யா, எப்படி இருந்ததுல அந்த காலம் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. நித்யா, உன்னை முத பார்த்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். நித்யா பூட்டு போறலை, பூட்டே இல்லை அப்படின்னு புலம்புறாங்க. ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு, இப்போ நீ வீடை பூட்டிட்டு போல நான் யாராவது அழுக போகிறாங்க. பூட்டெல்லாம் வேண்டாம். உன்னுடைய அலமாரி, ஃப்ரிட்ஜு, பீரோலாம் இங்கே யாரும் வந்து எடுக்க போகிறதில்ல, யாருமே வரமாட்டாங்க. உன்னோட அலமாரி, ஃப்ரிட்ஜு, பீரோலாம் அங்கேயே தான் இருக்க போகுது. ஆல்ஃபா, பீட்டா கதிர்கையிலலாம் எதிரொலிச்சிட்டு இங்கேயே தான் இருக்க போகுது அப்படிங்கிறாரு. சரி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க நித்யா. லட்சத்தீவுங்கிறாங்க. இல்லை அதை விட இன்னும் தூரமாக போவோம் அப்படிங்கிறாங்க. பம்பாய்க்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. பம்பாயா? அதெல்லாம் எப்போவோ அழிஞ்சு போயிடுச்சு. பம்பாய், ராவல்பிண்டி, மெட்ராஸ் எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே ஃபட்டால் வந்து ராட்சச மலை குடையில எல்லாமே போயிடுச்சு. நம்ம தான் ஏதோ ஊர் மாறி வந்தனால ஏதோ அதிர்ஷ்டத்தில் பொழைச்சிருக்கோம். இப்படி இந்த வர விமானங்களோட நம்மளும் புறப்பட்டு எங்கேயாவது போக வேண்டிதான் அப்படிங்கிறாங்க. அப்படியா? சரி இந்த பையன் குமார், குமார் எங்க, குமார் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. குமார் உடனே பேரை கேட்டோடனே அங்கே ஓடி வர சந்தோஷமா, அப்பா அப்பா 7 ஹெலிகாப்டர் வந்திருக்கு, ரெக்கையெல்லாம் சுற்றிட்டு 7 ஹெலிகாப்டர் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெலிகாப்டரா, வா போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ரெக்கையெல்லாம் சுற்றிட்டு 7 ஹெலிகாப்டர்கள் வந்து இறங்குது அந்த ஊரில் இருக்க மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஆத்மா பார்க்குறாரு, ஹெலிகாப்டர்லாம் வந்துருச்சு, மக்கள் எல்லாம் அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நேரமாச்சு, வா கிளம்பணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வரையில இந்த பையன் கேட்குறான், அப்பா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு. ரொம்ப தூரத்துக்கு போகிறோம். ஸ்கூல்லாம் லீவாப்பா அப்படின்னு கேட்குறான். இதுக்கப்புறம் எல்லாமே எப்போவுமே ஸ்கூல் லீவு தாண்டா அப்படிங்கிறார். எப்பப்பா திரும்பி வருவோம் அப்படின்னு. எப்பனே தெரியாது. ஏன்பா இப்படி போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நம்ம பக்கத்து நாட்டிலேருந்து எதிரிகள் வந்து நம்மளை தாக்குனாங்க, நம்மளும் தாக்கணும், அதில் சண்டையாயிடுச்சுப்பா, நம்மளும் திரும்ப இது பண்ணல, நம்மளும் திரும்ப ஷூட் பண்ணலையாப்பா அப்படின்னு இந்த சின்ன பையன் கேட்குறான் ஒரு விளையாட்டுத்தனத்தில். இல்லை அதெல்லாம் பண்ணோம், ஆனால் நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க, அந்த பாதிப்பு இன்னும் வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்மளும் இறந்து போயிடுவோம். அப்படியாப்பா, சரி எனக்கு ஊருக்கு போனோடனே எனக்கும் ஒரு துப்பாக்கி வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறான். நீ தாண்டா சரியான தலைவன், சரி வா புறப்படு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில நித்யா கேட்குறாங்க, இப்போ இந்த கதையெல்லாம் அவன் கேட்டானா, தெரியணுமா அவனுக்கு, இதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கணும் நித்யா அப்படின்னு சொல்கிறான்.
சரி பையெல்லாம் எடுத்து வச்சுட்டியா? எங்க காட்டு உன் பையெல்லாம். அப்படின்னா ஒரு சின்ன பையன் என்ன எடுத்து வச்சிருப்பான்? இதோ பாருங்க, பாதி பையில ஸ்லேட்டு, புத்தகம், பேனா, பென்சில், கோலி குண்டு அப்படின்னு சின்ன பிள்ளைக்கு என்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவன் எடுத்து வச்சிருக்கான். பேக்கோட இன்னொரு பகுதி மட்டும் காலியா இருக்கு. இது எதுக்குடா? அப்படின்னா, "ஜில்லுக்கு தான்ப்பா. ஜில்லுவையும் கூட்டிட்டு போறோம்ல" அப்படின்னு சொல்றான். "ஜில்லுவா?" அப்படிங்கிறாரு. ஜில்லு அதோட பேர் கேட்டோனே கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சிருந்த ஜில்லு, வெளியில வந்து 2 காதையும் தூக்கிட்டு அவன சுத்தி சுத்தி வருது. இதோ ஜில்லு வந்துருச்சு. "ஜில்லு கை குடு, கை குடு" அப்படின்னோனே ஜில்லு கை குடுக்குது. "ஜில்லு நட, நட" அப்படின்னு சொன்னோனே தன்னோட 4 காலையும் அழகா வச்சு வச்சு அது நடக்குது. அத தூக்கி வச்சு அதோட காத இழுத்து, அதோட கைய புடிச்சு, அதோட கால சுழற்றி அத கட்டிக்கிட்டு அப்படி கொஞ்சி விளையாடுறான். "அப்பா ஜில்லுவும் கூட்டிட்டு போறோம் தானே?" அப்படின்னு கேட்கறான். "ஜில்லுவா? இல்லடா ஜில்லுவெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது." "பொய் சொல்றீங்கப்பா. அம்மா சொன்னாங்க நம்ம ஜில்லுவையும் தான் கூட்டிட்டு போறோம்" அப்படின்னு. "இல்ல, இல்ல. அம்மா தான் பொய் சொன்னா. நம்ம ஜில்லுவ கூட்டிட்டு போகல." "சொல்லாதீங்கப்பா. ஜில்லுவையும் கூட்டிட்டு தான் போனோம். ஜில்லு இல்லன்னா நான் வரல" அப்படின்னு ஜில்லுவ கட்டி புடிச்சுட்டு அவன் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். உடனே அம்மா வராங்க. "என்ன ஆச்சு? என்ன சண்டை? ஏன் குமார் அழுகுற?" அப்படின்னு. "அம்மா பாருங்க அப்பா சொல்றாங்க நம்ம ஜில்லுவ கூட்டிட்டு போல" அப்படின்னு. "நம்ம ஜில்லுவையும் தானே கூட்டிட்டு போறோம்" அப்படின்னு சொல்றான். "ஏன் கு ஏன் ஆத்மா இது இப்பவே சொல்லணும்னு அவசியமா? அவன் சின்ன பையன். அவன் ஜில்லு இல்லாம இருக்க மாட்டான்." "இல்ல குமார் நம்ம ஜில்லுவையும் தான் அழைச்சிட்டு போறோம். ஜில்லுவையும் தான் அழைச்சிட்டு போறோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத போடா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவர் சொல்றாரு, "அவனுக்கு இதெல்லாம் தெரியணும். 7 வயசு பையனுக்கு என்ன இதெல்லாம் தெரியணும்? சும்மா நம்ம ஆசை காட்டியே அவன வளர்த்தறக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "சரி பரவால்ல. இப்ப எப்படி எடுத்துட்டு போலாம்? ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு. அதுக்குள்ள வச்சு அடைச்சிட்டு போய் எடுத்துட்டு போயிரலாம்." "இல்ல அது மூச்சு திக்கியே செத்து போயிடும்" அப்படின்னு. "சரி பரவால்ல. கையில ஒரு கூடையில வச்சு துண்டு போட்டு எடுத்துட்டு போயிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "தேவையில்லாத வேலை நித்யா. மாட்டிக்குவோம்" அப்படின்னு. "இல்ல, இல்ல நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்புறாங்க. வீட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஹெலிகாப்டரோட வரிசையில நிக்கிறாங்க. மனிதர்கள்லாம் ஏறிக்கிட்டே இருக்காங்க. கிட்ட போயிட்டாங்க ஏறுறதுக்காக. ஜில்லுவையும் அந்த கூடையில வச்சு துணி போட்டு மறைச்சு எடுத்துட்டு போறதுக்கு கிளம்பிட்டாங்க. அங்க போகையில அங்க இருக்க அந்த ஆஃபீசர் அந்த அட்டைப்பெட்டிய தூக்கி பார்க்குறாரு. 8 கிலோ தான் இருக்கு சராசரியா. உள்ள விட்டுர்றாரு. அப்போ அந்த கூடைக்குள்ள இருந்து அந்த ஜில்லு லேசா கத்த ஆரம்பிக்குது. ஐயய்யோ! உடனே ஏறிடணும் அப்படின்னு நித்யா நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பீரிட்டு கத்துது. "இருங்க" அப்படின்னு சொல்றாரு அந்த ஆஃபீசர். அந்த துணிய எடுத்து பார்க்குறாரு. உள்ள நாய்க்குட்டி. "ஓ மை காட்! நாயா? என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நாயெல்லாம் உள்ள அலவுட் இல்ல" அப்படின்னு சொல்லி அத எடுத்து வச்சுடுறாரு. தனியா ஒரு மேஜை மேல. இவரு ஆத்மா எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்றாரு. "இல்ல ஆஃபீசர் இது மாரி என் பையன் அது இல்லன்னா இருக்கவே மாட்டான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் விடவே முடியாது" அப்படின்னு சொல்லி ஜில்லுவ விட்டுட்டு இவங்களெல்லாம் வண்டியில ஏத்திடுறாங்க. ஆத்மா அவங்களெல்லாம் திட்டிக்கிட்டே போறாரு. திட்டிட்டு உள்ள ஏறியாச்சு. சரி இப்ப குமாருக்கு ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு, "பரவால்ல குமார், இங்க இல்லன்னா என்ன? அவங்க அப்படிதான். நான் ஊருக்கு போய் உனக்கு ஒரு புது நாய்க்குட்டி வாங்கி தரேன். அத நம்ம நல்லா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா குமார காணோம். "குமார், குமார், குமார்ன்னு கத்துறாங்க. எங்கேயுமே குமார் இல்ல." "உன் கூட தானே இருந்தான் நித்யா" அப்படிங்கிறாங்க. "இல்ல அவர் உன் கூட தான் இருந்தான்" அப்படிங்கிறாங்க நித்யா. தேடி தேடி காணோம். எங்க இருந்தான் குமார்? அந்த ஜில்லுவ தூக்கி வச்சு அந்த மேடைக்கு அடியில குமார் இருந்தான். ஹெலிகாப்டர் எல்லாம் புறப்பட்டு போயிடுச்சு. யாருமே இல்லாத ஊர்ல குமார் அந்த நாய்க்குட்டி ஜில்லுவ கூட்டிட்டு, "பரவால்லடா உன்ன விட்டுட்டாங்க. அப்பா, அம்மா ஊருக்கு போயிட்டு வந்துடுவாங்க. நம்ம அப்புறமா அவங்கள பார்க்கலாம். அதுவரைக்கும் நான் உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அந்த நாய்க்குட்டிய கூட்டிட்டு ஆளே இல்லாத ஊர்ல வீட்ட நோக்கி பயணித்து போறான். ஆளே இல்லாத ஒரு கடையில பிஸ்கட் பாக்கெட் எடுத்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு போறாங்க. வந்த அந்த அமில மழையில 2 பேரும் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சுஜாதா அவர்கள் அந்த கதைய முடிப்பாரு. இன்றைய மனித குலத்திற்கு மனிதர்களுக்கான உலகம் இது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, 5 ஜீவன்களுக்கும், நுண்ணுயிர்களுக்கும் எல்லாருக்குமானது இந்த உலகு அப்படிங்கிறதையும், ஒரு போர் சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அற்புதமாக விளக்கிய கதை சுஜாதா அவர்களின் ஜில்லு. வாசியுங்கள், நேசியுங்கள். நன்றி.